குரூப் 4 தேர்வில் குளறுபடி நடந்துள்ளதால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் எந்த ஒரு அரசு பணியாளர் தேர்விலும் இதுபோன்ற குளறுபடிகள் ஏற்படா வண்ணம் கவனமாக செயலாற்ற வேண்டும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தொகுதி 4 தேர்வு வினாத்தாளில் தமிழ் மொழி குறித்த பெரும்பாலான கேள்விகள் தேர்வு பாடத்திற்கு அப்பால் மிக கடினமான கேள்விகளாக இடம்பெற்றதால் தேர்வர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்டு தேர்வர்களின் எதிர்காலத்தோடு விளையாடுவது வன்மையான கண்டனத்திற்குரியது. தமிழ்நாடு அரசில் 3395 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தொகுதி 4 தேர்வினை ஏறத்தாழ 11,50,000 தேர்வர்கள் எழுதியுள்ள நிலையில் வினாத்தாளில் ஆங்கில மொழி பகுதி வினாக்கள் எளிதாகவும் தமிழ் மொழி வினாக்கள் மிக கடினமாகவும் இருந்ததால் தேர்வர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக தமிழ் மொழி பகுதியில் பண்டைய ஓலைச்சுவடுகளில் இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. தேர்வர்களிடையே பெரும் அதிர்ச்சியை இது ஏற்படுத்தியுள்ளது. தமிழில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் கூட தேர்ச்சியடைய முடியாத அளவிற்கு கடினமான வினாக்கள் தமிழ் மொழி பகுதியில் இடம்பெற்றுள்ள நிலையில் ஆங்கில பகுதி வினாக்கள் எளிதானதாக இடம்பெற்றுள்ளது. இது தேர்வின் சமநிலையை முற்றாக சீர்குலைத்துள்ளது. இதனால் அரசு வேலை கனவோடு கண்துஞ்சாது படித்து கடின உழைப்பினை செலுத்திய தமிழம் தலைமுறை பிள்ளைகளின் எதிர்காலம் இருளாகி மிகுந்த ஏமாற்றத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுதான் திராவிட மாடல் திமுக அரசு. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கும் முறையா இது? இதுதான் தமிழ் மொழிக்கு அளிக்கும் முக்கியத்துவமா? இதன் மூலம் தமிழ் வழியில் பயின்ற தேர்வர்களை போட்டியிலிருந்தே வெளியேற்றும் சூழ்ச்சி வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. அரசு பணியாளர் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடுகளை செய்வதற்காகவே தொகுதி 4 தேர்வில் பாடத்திட்டத்திற்கு அப்பாலிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு தமிழ் வழி வினாக்கள் மிக கடினமானதாக வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டுள்ளதோ என்ற சந்தேகத்தை தோற்றுவிக்கிறது. ஆகவே தொகுதி 4 தேர்வில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளுக்கு தமிழக அரசை பொறுப்பேற்று தேர்வின் சமநிலை மற்றும் நடுநிலைத்தன்மையை காக்கும் பொருட்டு நடந்து முடிந்த தொகுதி 4 தேர்வினை ரத்து செய்துவிட்டு விரைவில் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். மேலும் எதிர்காலத்தில் எந்த ஒரு அரசு பணியாளர் தேர்விலும் இதுபோன்ற குளறுபடிகள் மீண்டும் ஏற்படா வண்ணம் மிக கவனமாக செயலாற்ற வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 26ஆம் தேதி ஆல்பர்ட் கேம்பல் ஸ்கொயர் மாலை 5 மணி முதல் செம்மணி எழுச்சி அணையா தீபம் விழித்தெழு தமிழா. மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள். If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.